ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சத்யசாய் யுகம் வழங்கும் திவ்யானுபவங்கள் தொடர். மூத்தோர் சொல்லும் முதுநெல்லிக்காயும் முன்னர் கசக்கும் பின்னர் இனிக்கும் என்பார்கள். ஆனால் இங்கே நாம் கேட்கவிருக்கும் மூத்த சாய் பக்தரின் சொல் பின்னர் அல்ல, இப்போதே இனிக்கிறது. ஒவ்வொரு வாக்கியமும் தெய்வீக அமிர்தமாக துளிர்க்கிறது. அனுபவம் ஏற ஏற தெளிவு பிறந்து ஞானத்தை நோக்கி ஆன்மா நடைபோட வேண்டும். அதற்கு உதாரணமாக திகழ்பவர் இவர். பகவான் ரமண மகரிஷியின் பெயரை கொண்ட இவர் ரமண ஞானத்தையும் ஆங்காங்கே தனது சாயி அனுபவத்தில் தெளித்திருக்கிறார். சாயி தரிசனத்திற்கு முன்னதான தனது அனுபவத்தையும் அதற்கு பின்னதான தனது புரிதல்களையும் நிதானமாக விவரிக்கிறார். இந்த கால இளைஞர்களுக்கு இருக்கும் மன அழுத்தத்தால் அவர்கள் எடுக்கும் தவறான முடிவுகளுக்கு பகவான் பாபா கூறும் தீர்வு என்ன என்பதை பற்றியும் தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கிறார். பழுத்த ஞானப்பழமான ரமணன் இதோ. பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். சாய்ராம். என்னுடைய பெயர் ஜி ரமணன். ஸ்ரீ சத்யசாயி யுகம் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இதுபோல வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் சத்யசாயி யுகம் நிறுவனத்திற்கு நான் நன்றி கடன்பட்டிருக்கிறேன். நான் 1934 பிறந்தவன். இப்போ அதை பற்றி நினைக்கிற போது ஒரு வாக்கியம் ஞாபகம் வருது. விஞ்ஞான சம்பந்தர் சொன்னது, என் உள்ளம் கவர்ந்த கள்ளன் என் உளமே புகுந்து அதனால் அவைதான் நல்ல நல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். இது 100% இப்போ சுவாமி விஷயத்தில் ட்ரூ. கடைசியில் முடிகிற போது அவர் சொன்னார், there is only one religion, there is a religion of love, there is only one caste of humanity, there is only one God, he is சத்யசாயின்னு. படிச்சுன்னு உடனே எனக்கு ஒரு ஃபீலிங், என்ன இது இவர் தம்பேரையே சொல்லிட்டு காடுன்னு சொல்லிக்கிறார். அப்பா அது என்ன சுவாமி தப்பாச்சு அப்படி பேசாமல் படிச்சுன்னு தோணிது. உடனே சுவாமி அங்கேருந்து பதில் வந்தது. சுவாமி பிரத்யக்ஷங்கிறத நிரூபிக்கிறது. பல நிரூபணங்களும் எனக்கு வந்து காமிச்சு கொடுத்து என்னை தன் பக்கம் இழுக்கிறதுக்கு சுவாமி நினச்ச சுவாமி என்னை இழுக்கிறதுக்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படணுமான்னு தோணித்து. எனக்கு இப்படி நீங்கள் கஷ்டப்படணுமான்னு தோணித்து. நான் சந்தேகப்பட்டே இருக்கேனே, நீங்கள் வந்து நிச்சயமாக கொடுத்துட்டே இருக்கேன்னு தோணித்து எனக்கு. யார் பக்தி, அவள் டிவோட்டியா நான் டிவோட்டியா? ஷி ஹஸ் அக்செப்டட் தட் ஹி இஸ் காட். இட் ஹஸ் நாட் சர்ப்ரைஸ்டு ஹர். நான் பக்தின்னு சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு அதிசயமாக இருக்குது. அப்புறம் ஒரு வார்த்தை அவர் கேட்டார். இதுபோல் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து விவேகானந்தர் கை வச்சுன்னு அவருக்கு சமாதி அனுபவம் இருக்குது. அதுபோல் will you grant such kind of ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் டு தி டிவோட்டிஸ்னு கேட்டேன். அப்புறம் அவரை போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி எங்கள் யார் ஹூ ஆர் யூன்னு கேட்டால், ஐ ஆம் காட் அண்ட் யூ ஆர் ஆல்சோ காட். ஐ நோ ஐ ஆம் காட், யூ டூ நாட் நோ யூ ஆர் காடுங்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப ஏற்றுக்கவே முடியலை. நான் டிஸ்கோர்ஸில் சுவாமி இப்போ பேசினார். சில பேர் இப்போ தற்கொலை பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். தற்கொலை பண்ணி ஆசைப்பட்டேன். அவர் மேக்கப் கந்தர்சனம் பண்ணிட்டு திரும்பினார். நான் கசக்கி பார்த்தேன். திரும்பி பார்த்தா திரும்பினார். 90 வயதான உங்களின் சாய் அனுபவம் எத்தகையது? பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவை தரிசிப்பதற்கு முன்பே அவரை பற்றி என்ன கேள்விப்பட்டீர்கள்? வருஷங்கள் நான் வந்து டிவிஷனல் அக்கௌண்டண்டாக பணியாற்றியிருக்கிறேன். 1955 பல இடங்கள். அதுக்கப்புறம் 1960ஆம் வருஷத்துலேருந்து மெட்ராஸில் இருக்கேன். மெட்ராஸில் பல இடங்களில் எனக்கு டிரான்ஸ்ஃபர் வந்தது. அதாவது மெட்ராஸ், வெள்ளூர், மதுரை, சேலம், இதுபோல் பல இடங்களில் நான் பணியாற்றியிருக்கிறேன். அப்போ அந்த வேளையில் பகவானை பற்றி பரிச்சயம் வந்தது. நான் நினச்சின்றது 1973-74 நினைக்கிறேன். ஆனால் அதற்கு முன்னாலேயே என்னை அறியாமலேயே நான் சுவாமியை பற்றி எனக்கு பழக்கம் ஏற்பட்டது இப்போ தான் ஞாபகம் வருது. அதாவது நான் வந்து மெட்ராஸ்லேருந்து எனக்கு எண்ணூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சது. இப்போ காரமடை ஹோட்டலில் உட்காந்து டிஃபன் சாப்பிட்டு இருந்தேன். சாப்பிட்டு இருந்தபோது 2 பேர் பேசிகிட்டு இருந்தான். அதாவது ஆந்திராவில் சாய்பாபா அவனுடைய அவதாரம்னு ஒரு பையன் யாரோ சொல்கிற, அவன் ரொம்ப நிறையா மிரக்கிள்ஸ் எல்லாம் பண்ணுறாரான், நிறையா வியாதிகள்லாம் குணமாகறதான் அப்படின்னு சொன்னதும், இதெல்லாம் உண்மைதானான்னு கேட்டார் இன்னொருத்தர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னார். அப்போ அங்கே ஹோட்டலில் இருந்த ஓனர் வந்து, ஆமாம் நானும் கேள்விப்பட்டேன், என்னுடைய ரிலேஷன் கூட வந்து அது உண்மைன்னு சொன்னார். அவர் என்கிட்ட ஒரு ஃபோட்டோ கொடுத்தார், நான் அதை கூட ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னார். ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காரு. அதை கேட்டு எனக்கு அதை ஜாஸ்தி சாதாரண ஜஸ்ட் காசிப் மேயர் தான். அதை குறிஞ்சி சாப்பிட்டு கேஷுவலாக நம்ம எடுத்து தலையை நிமிர்ந்து பார்த்தேன். எதிர்த்தாப்பில் சபத்தில் ஒரு ஃபோட்டோ இருந்தது, சுவாமியோட ஃபோட்டோ. அப்போ ஹி வாஸ் a young man, 20 to 30 years ஏஜ் இருக்குன்னு தோணித்து. வெரி பவர்ஃபுல் ஃபேஸ். முந்தி அதெல்லாம் அடிக்கடி நான் இதில் பார்த்துருக்கேன். பின்னால் அதான் உட்காந்துட்டு தலையை குனிஞ்சுட்டு இருக்கிற சுவாமி தலையை கொஞ்சம் தூக்கி நிமித்து நம்மளை பார்க்குறது மாதிரி. த ஃபேஸ் வாஸ் தி ஐஸ் வாஸ் வெரி பவர்ஃபுல். அப்போ 2 நிமிஷம் பார்த்தேன்.
அதுக்கப்புறம் நான் அவரை பற்றி யோசனை பண்ணலை. அதை பற்றி கூட இப்போ தான் சமீபத்தில் தான் ஞாபகம் வந்தது. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் 1973 to 75 தான் இருக்கும். அப்போ தான் எனக்கு சுவாமியை பற்றி சேலத்தில் எனக்கு பரிச்சயம் ஏற்பட்டது. முதல்ல சுவாமியை பற்றி எங்கள் அம்மா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாள். சுவாமியை தரிசனம் பண்ணுறது 50th பர்த்டே போது தான் தரிசனம் பண்ணினேன். ஆனால் அதுக்கு முன்னால் சேலத்தில் இருந்தபோது முதல்ல சுவாமியை பக்கம் எனக்கு இன்ட்ரடக்ஷன் ஆனதுலேருந்து அது வரைக்கும் பல சம்பவங்கள், சின்ன சின்ன சம்பவங்கள்லாம் என் மனசுல சுவாமியை பற்றி பல எண்ணங்களை தோற்றுவித்தது. எங்கள் அம்மா 1973 வாக்கில் இருக்கும், 73-76க்குள்ளே. அப்போ நாங்கள் வெள்ளைய கவுண்டர் காலனியில் ஒரு காலனியில் இருந்தோம். அது முன்னால் ஒரு 4 வீடு ஒரு பக்கம், அந்த எதிர்பக்கம் ஒரு 3 வீடு, எல்லாம் ஒரு காலனி. எல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக பேசுவாள், சகஜமாக பேசி நல்ல ஒத்துமையான குடும்பமாக இருந்துட்டு வந்தோம். அப்போ எங்கள் அம்மாவுக்கு புஸ்தகம் படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பக்கத்து வீட்டில் பெரியசாமின்னு ஒரு சாய் டிவோட்டியவர், அவர்கிட்ட பெரியசாமி இது போல் எனக்கு புஸ்தகம் எதாவது இருந்தால் கூட அப்படின்னு கேட்டாங்க. புஸ்தகம் இருந்தால் கூடன்னு அது ஒரு புஸ்தகம் கொடுத்தேன். ராமருடைய பக்தை எங்கள் அம்மா. ரமணா இங்கே பாருப்பா, ராமநாம மகிமைன்னு கதைகள் பார்த்தேன், அது ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கு. அதை கேட்டால் பெரியசாமி சொல்கிறார், பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா அப்படின்னு சொல்கிறார். என்ன ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா. அப்புறம் கொஞ்சம் இன்னொரு புஸ்தகம் கொடுங்கன்னு கேட்டிருக்கா. அவர் ஒரு புஸ்தகம் கொடுத்தார், மேபி சத்யசிவ சுந்தரம். நான் கவனிக்கலை அதை. அது ரொம்ப அற்புதங்கள்லாம் நிறையா இருக்குப்பா, இந்த மாயாஜால மராட்டி மாதிரி இருக்குது, இது நீயும் படித்து பாரு, அற்புதமாக இருக்குது, நம்பவே முடியலையேன்னா. நான் அப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக முழுக்க படிக்கலை, நேரம் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் ரைட்டாக 1-2 பார்த்துட்டு. பட் எனக்கு கடவுள் நம்பிக்கை எப்போயுமே உண்டு. நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் தாத்தாவெல்லாம் நிறையா பாட்டு, தமிழ், சான்ஸ்கிரிட்டு, இங்கிலீஷ் எல்லாத்தையும் இதான் சொல்லிகிட்டே இருப்பார், காதில் பாதி விழும் விடாது. நான் சின்ன வயசுலேருந்தே நான் விவேகானந்தருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி படித்தேன், யோகா வாசிஷ்டம் புரியாமே படித்தேன், மகாபிரிவாவுடைய பழைய புக்ஸ் எல்லாம் வேறு படிச்சிருக்கேன். சின்ன வயசுலேருந்தே புக்கும் தான். கல்யாணம் ஆச்சு, எங்கள் ஒய்ஃபும் அம்மாவும் வீட்டை பார்த்துக்கிட்டா. ஏதோ சின்ன வேலை சொல்வாள். எனக்கு ஒரே ஒரு வேலை, ஆஃபீஸுக்கு போக வேண்டியது, இங்கே வர வேண்டியது, புஸ்தகம் வாசிக்க வேண்டியது. சாஃப்ட் அண்ட் ஹைலி டெம்பரமெண்டல். கோபம் வந்ததுன்னா தி ஆங்கர் கன்சியூம்டு மீன்னு சொல்லணும். எனக்கு கரெக்டாக பார்க்குறதா சுவாமி பார்க்கறதுக்கு முன்னால் யூ கேன் ஜஸ்ட் சே ஐ வாஸ் a reading vegetable. வேறு ஒன்றும் இல்லை. I was so aggressive, so reserved. Not that I hated people, I liked people, but I never thought of conversing with them. Socialization almost zero எனக்கு. அப்படிப்பட்டு இருந்தவன் அங்கே சுவாமிகிட்ட எங்கள் அம்மா சொன்னதுக்கப்புறம் எனக்கு கடவுள் பக்தி இருந்ததுனால ஐ இமீடியட்லி அக்செப்டட். அவதாரம் இஸ் பாசிபிள். பகவான் எந்த அளவில் எந்த காலத்தையும் யார்கிட்டையும் அவதாரம் எடுக்க முடியுங்கிறதுல அதை நான் டவுட் பண்ணலை. பேசிக் கன்விக்ஷன் இருந்தது. அப்புறம் பழக்கம் கொஞ்சம் நாட் ஃபார் டவுட்டுக்கலை, ஜஸ்ட் அ கொஷன் ஆஃப் ஒரு கியூரியாசிட்டி மாதிரி. அப்போ நான் ஐ வாஸ் ரீடிங் அரவிந்தோஸ் ஒர்க்ஸ். இப்போ அரவிந்தோஸ் ஒர்க்ஸ் படிச்சுருந்த போது சாவித்ரின்னு ஒரு புக், பிக் பொயம். அந்த பயம் பார்த்தபோது பிட்வீன் தி பேஜஸ் 600 to 700 நினைக்கிறேன். அதில் இது ஜேர்னி ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ஆஃப் சாவித்திரியை பற்றி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது சாவித்ரி சத்யவான்லேருந்து அரவிந்த் அந்த கதையை மட்டும் தனியாக எடுத்து சாவித்திரி ஒரு லைஃப் ஜேர்னி ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ஆஃப் சாவித்ரி மாதிரி கொண்டு போயிருக்கிறதுல அதில் டிவைன் மேனிஃபெஸ்டேஷன், டிவைன் பவர்ஸ் ஆஃப் சாவித்ரி ஆன் த க்ளோ வாஸ் ஆல்மோஸ்ட் அக்ரீட் வித் தட் ஆஃப் அன் அவதார். எனக்கு உடனே ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. பிகாஸ் ஹார்மனி அங்கே நம்ம அவதாரத்தை பற்றி கேட்குற போது இங்கே அவதாரத்தை பற்றி பதில் வந்ததே அப்படின்னு நினச்சி எனக்கு வெரி ஹாப்பியாக போட்டுட்டு. ஸோ என் மனசில் தெரிஞ்சு போச்சு பகவான் அவதாரம் இருப்பாருங்க அப்படின்னு. அப்போ எங்கள் அம்மா இது சொன்னதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் பெரிய சுவாமி இருக்கார், அவரை கேட்டேன், எப்படி உங்களுக்கு சுவாமி பற்றி தெரியும், எப்படி அவதாரம்னு சொன்னீங்க. அவர் தன்னுடைய கதையை டீட்டெயிலாக சொன்னார். அதில் அவர் என்ன சொன்னால், ஒரு பர்டிகுலர் பீரியடில் எனக்கு கஷ்டம், குடும்ப கஷ்டம் தாங்காது இப்படி நான் எபோட் கமிட் சூசைடு. நான் நிறையா மாத்திரையெல்லாம் ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் எல்லாம் வச்சுட்டு பக்கத்துலேயே வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு கதையை பார்த்துட்டு, என்னடா பாவி, ஏன்டா இப்படி செய்கிற, கிறுக்கனானே, எவனாவது இப்படியாவது செய்வானா, இந்த வாழ்க்கை என்ன இது, நீ வாடா, நான் பகவான் சுவாமி சத்ய சாய் பாபா இருக்கார், அவருக்கு தெரியும், நான் அவர்கிட்ட டிவோட்டியாக இருக்கேன், நான் அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா எத்தத்தினா பித்தம் தெரியும். ஆகையினால நான் நேராக போனதும் அப்போ அந்த வேளையில் அவங்க போன போது அவர் நான் சொன்னேன், பெரியசாமி சொன்னேன், நான் டிஸ்கோர்ஸில் சுவாமி இப்போ பேசினார், சில பேர் இப்போ தற்கொலை பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா, எவ்வளோ முட்டாள்தனமான காரியம், கர்மா விடுமா, இப்போ நீ அந்த கர்மாவை தொலைக்கணும்னு பார்த்தா அப்போ பின்னால் இன்னும் அதிக வேலைன்னு சொல்ல நிற்கும், ஓடினா ஒன்றும் பழைக்க முடியாது, ஒன்று என்ன கஷ்டத்துக்கு தானே சாகரேன்ச்சே, நீ தற்கொலை பண்ணி ஆசைப்பட்டே இல்லையோ, நீ மனசால செத்து போயிடு, டைட் யுவர் செல்ஃப், உடம்பு ஜீவிக்கட்டுமே, இனிமேல் உடம்பை பற்றி கவனிக்காது நீ ஆனால் உன் கடமையை செய்யணுமே, நீ மாட்டு செத்து போனேன்னா எவ்வளோ செல்ஃபிஷாக இருக்க, நீ உனக்குன்னு குடும்பம் இருக்குது, குழந்தைகள் இருக்குது, அவளெல்லாம் கவனிக்க வேண்டாமா, அதனால் அதை கவனிக்கிற வேலையை பார்த்துக்கோ, நீ மனசில் செத்து போயிடு, நடக்கிறது நடக்கட்டுமே, நீ அப்படியே இரு, தானாக காலத்தை உனக்கு சரியாயிடும், இது மாதிரி முட்டாள்தனமாக சாகக்கூடாது மனுஷா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்.
எனக்கு இப்படி தான் உரைச்சது. வந்ததுக்கப்புறம் நான் பல்ல கடிச்சுக்கிட்டு அப்படியே இருந்தேன். அப்புறம் யாராவது வந்தானா அவள் கூட உட்காந்து பிடப்பதி கூட்டின்னு வந்துடுவேன். அவள் செலவில் போவேன். எனக்கு கையில் காசு கிடையாது. சந்தோஷமாக இருந்தேன். அப்படியே இருக்கிறபோது அவர் கதையை சொல்கிறாரு. பெங்களூருக்கு ஒரு நான் போனேன். அங்கே அப்போல்லாம் கூட்டம் ஜாஸ்தி கிடையாது. உட்காந்துட்டு சுவாமியை நினச்சிட்டே இருந்தேன். திடீர்னு வந்து யாரோ தொடர்றது மாதிரி இருந்தது. தொடர்ந்து பார்த்தா சுவாமி நிற்கிறார். எனக்கு தாங்கலை. கதை சுவாமி கஷ்டப்படுறேன் சுவாமி, கஷ்டம் தாங்கலையே சுவாமின்னு கத்தினேன். உடனே கஷ்டமா அந்த பேச்சை பேசவே பேசாது. நான் இருக்கிறப்ப கஷ்டம்னு பேசக்கூடாது. ஒரு நிமிஷம் கூட நீ கஷ்டம்னு சொல்லக்கூடாது. நீ சிரிச்சுன்னு தான் இருக்கணும். அழுத்தமாக கமாண்டாக சொன்னார். எனக்கு அப்படியே அடைச்சி போச்சு. இந்த அன்னியிலேருந்து பிடிவாதமாக சிரிச்சுன்னு தான் இருக்கேன். ஆக்சுவலாக நான் பார்க்குற போது அவர் நல்லா எப்பொழுதுமே சிரிச்சுன்னு தான் இருப்பார். சொன்னபடியெல்லாம் கேட்பார். யார் சொன்னாலும் என்ன சொன்னாலும் கேட்பார். டோட்டலி இப்போவே என்னை பார்த்தா இவ்வளோ ஹம்பிள் டிவோட்டி தான் பார்த்ததில்ல. அதுபோல் அவர் தன்னுடைய கதையை இப்படி சொன்னார். சொன்னதுக்கப்புறம் அது ஒரு மேட் கைண்ட் ஆஃப் இம்ப்ரெஷன் ஆன் மீ. பெரியசாமி சொன்னார், ரமணன் சார் நீங்கள் வந்து பஜனைக்கு வரீங்களான்னார். இப்போ சரின்னு சுகவனேஸ்வரர் கோவிலில் அப்போ அன்னைக்கு கொஞ்சம் பஜனை ஆரம்பித்ததுமே கரண்ட் எல்லாம் ஆஃப் ஆகிடுது. கரண்ட் ஆஃப் ஆனது உடனே மெழுகுவர்த்தி எல்லாம் வச்சுட்டு பஜனை பாடினேன். நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ வந்து இவர் வந்து பரசுராமன் சொல்லி ஒரு டிவோட்டி, தேவதேவோத்தம தீன சம்ரட்சக, ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஸோ மூவிங் பாடி முடிச்சா அந்த பஜனையெல்லாம் முடிஞ்சது. முடிகிற போது பெரியசாமி சொன்னார், பரசுராம் நீங்கள் பாட அற்புதமாக இருந்தது. பக்தியில் பாடுற மாதிரி இருந்ததுன்னு. அரைஞ்சது மாதிரி. நாங்கள் பக்தியை பற்றி இன்றைக்கி தான் நினச்சிட்டு இருக்கேன். இவர் இப்படி பக்தியில் பாடினது மாதிரி என்ன வாட் கோயின்சிடன்ஸ் இட் இஸ். எனக்கு அந்த ஒரு கனெக்ஷன் கேம் மீ ஸோ மச் ப்ளஷர். பஸ்ஸுக்கு புக் பண்ணியாச்சு. அதாவது 50th பர்த்டே சுவாமி டைம் அது. அப்போ அங்கே சீக்கிரமே நான் போய் உட்காந்துட்டேன். 1 ஹவருக்கு மேலே இருக்கும் பஸ்ஸு கிளம்புறதுக்கு முன்னால். ஒரு வயசான அம்மா 2 பசங்களோட உட்காந்துருந்தா கொஞ்சம் தள்ளி. நான் வழக்கம் போல் ஆஸ் யூஷுவல் நம்ம க்யூரியாசிட்டி இருக்குமே, நீங்கள் எப்போம்மா சாமியை வந்து பார்த்தீங்க அப்படின்னு நான் அவங்ககிட்ட கேட்டேன். ஒரு கதை சாமி அப்படின்னா. அவள் கதை என்னென்னா, தேனிஷ்பேட்டையில் இருந்தால் அவள் ஒரு நாளைக்கு அவளுக்கு காலில் ரொம்ப ஒரேடியாக சிறங்க மாதிரி வந்து தண்ணி அப்படியே ஒழுக ஆரம்பிச்சது. ஒரே ஸ்மெல்லு வீட்டில். வந்ததுனால வீட்டுக்குள்ளெல்லாம் அவளை லவ் பண்ணலை. அவள் வந்து வெளியிலேயே சுத்து காரியமெல்லாம் செய்வாள். இதில் சமையலுக்குள்ளே போக மாட்டாள். இவளுக்கு ரொம்ப வருத்தம். நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி போய் 2 பொண்ணு மாட்டு பொண்ணுகள் புருஷன். அதனால் அவள் வந்து சின்ன காரியமெல்லாம் செய்வாள். இவளை செய்யணும் கூட சொல்ல மாட்டாள். ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு, அங்கேருந்து நெல்லெல்லாம் நிறைய நெல் வருவடை, விவசாயம் நிறைய நெல் பூரா குவிஞ்சிருந்தது. அவள் தான் செய்வாள் அந்த வேலையை. அவள் இன்றைக்கி என்ன செய்ய, சும்மா இல்லாதபடி இவள் உட்காந்து சும்மா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அடி எடுத்து அவள் விழுந்து இவாளுக்கெல்லாம் 3 பேருக்கு 3 பங்கு, நமக்கு புருஷனுக்கும் தனக்கும் இன்னொரு பிள்ளை 3 பங்கு அதை பிரிக்கணுங்கிறதுக்காக அதை எடுத்து ஈஸியாக கொட்ட ஆரம்பித்தா. கொஞ்சம் அளந்து எடுக்கிற போது மூத்த மாடு பொண்ணு வெளியில் போகிறாள். வெளியில் போடும்போது நல்லா பார்த்து ஓரல் ஜனை இல்லாமல் அளந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனான். சொல்லியிருந்தது ஓர வஞ்சனை எனக்கா, என்ன பேசுகிறா இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு வீட்டுக்காரர்கிட்ட போய், என்னங்க இப்படி சொல்கிறாங்க, நீங்கள் மாதிரி பேசாமல் இருக்கீங்களேன்னா. அவடக்கா சின்ன பொண்ணு அவன் சொல்லிட்டு போகிறான். எல்லாம் மனசு நல்லா இருந்தால் உடம்பு நல்லா இருக்கும். ஏன் இதெல்லாம் பற்றி கவலைப்படுறேன்னு ஒரு இடைச்சொல்களை ஒன்று சொல்லிட்டார். மனசு நல்லா இருந்தால் தான் உடம்பு நல்லா இருக்கும்னாக்கா நான் அவ்வளோ கெட்டவளாக போயிட்டேன்னா, கட்டின புருஷனே இப்படி என்ன நினைக்கிறா, இது ரொம்ப அநியாயமாக இருக்குது. புருஷனும் சரியில்லை, மாட்டு பொண்ணும் சரியில்லை, உடம்பும் வியாதியாக இருக்குது. இப்படி இருந்தேன்னே இல்லாமல் இருந்தேன், யாருக்கும் வேண்டாத வேலை போயிட்டேன். நான் தற்கொலை பண்ணிடுவேன், இதோட இந்த சமயத்தோடு போயிடலாம் போயிட்டு நான் தற்கொலை ராத்திரி பண்ணினா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வேண்டாம், காலங்காத்தால் 4 மணிக்கு தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவன் என்ன பண்ணால் படுத்தான். எப்படியும் தற்கொலை பண்ணிடணும்னு. அப்போ ராத்திரியில் உட்காந்து வந்தபோது அவங்க சொன்ன வருஷனை, பருத்தி பிடிக்கு வான்னு சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது. யாரோ சொல்கிறது மாதிரி இருந்தது, ஒரு நிழல் உருவம் யாரோ சொல்கிறது மாதிரி இருந்தது, பருத்தி பிடிக்குவான்னு சொல்லி. உடனே என்ன பருத்தி பிடிக்க வாங்குறாங்கன்னு சொல்லி அவளுடைய இந்த த்ரெட்டு இருக்கல் அது நின்று போச்சு. நின்றதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணினா, சரி பார்த்துக்கலாம், என்னமோ கஷ்டத்தை பார்த்துக்கலாம், பருத்தி பிடிக்குவான்னு என்னமோ சொல்லிகிட்டே இருக்கேன், என்னென்னு புரியலையே, இருக்கட்டும் இது கஷ்டத்தை பட்டுட்டு போவோம்னு சொல்லிட்டு அப்படியே போய் சேலம் மார்க்கெட்டுக்கெல்லாம் வந்தேன். அடிக்கடி சேலத்துக்கு நடுவில் வந்துட்டு போவாள். அப்படியே வந்துட்டு போகிற போது ஒரு கடையில் பெரிய படம் ஒன்று இருந்தது. படம் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. உடனே இந்த படம் யாருதுங்கன்னு கேட்டால், இது சாய்பாபா, சத்ய சாய்பாபா படம் அப்படின்னா. இவர் தாங்க என் கனவில் வந்தார். வந்து இது மாதிரி பருத்தி பிடிக்கு வாங்கினார் அப்படின்னா. இல்லைம்மா, அவர் பிறந்த இடம் புட்டபர்த்திங்களா, அதுதான் சொன்னாங்களா தெரியலை, புட்டபர்த்திக்கு போக முடியுமாங்களான்னு கேட்டால், போகலாமே அப்படின்னா. இப்போ பஸ்ஸெல்லாம் கான்ட்ராக்ட் பஸ் ஒன்று போகுது, நீ போகிறையா, எங்கிட்டையும் டிக்கெட் கொடுத்து வச்சுருக்காங்க, நீ போகிறதா இருந்தால் சொல்லு, உனக்கு நான் ஒரு டிக்கெட் தரேன் அப்படின்னா. ஒரு வாரத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு சரின்னு டிக்கெட் வாங்கிட்டான்.
வாங்கிட்டதுக்கப்புறம் அங்கேருந்து ஏறி அங்கே போனான். அங்கே போனது அவளுடைய வெர்ஷன் இது. அங்கே போனது அந்த காலத்துலலாம் கூட்டம் ஜாஸ்தி கிடையாது. அங்கே எல்லோரும் 3 கல்லை வச்சுன்னு சமைச்சின்னு உட்காந்துருப்பான். அங்கே சுவாமியும் அங்கேருந்து வந்து எல்லார்ட்டையும் ஜாலியாக வந்து பேசுவாராம். இங்கே ஒருத்தரட்டா இங்கே ஒருத்தரட்டா அப்படி இப்படி பேசி சுற்றி வச்சுட்டே இருப்பாங்க. சின்ன பையன் மாதிரி சுற்றின்னு வர்றாங்க. அப்படியே வந்து போய் இங்கே என்னம்மா சுகமாக இருக்கீங்களா, எல்லோரும் வீட்டில் யாராவது சுத்தமாக அப்படின்னு ஏதோ கேட்டாரான். அது அழுதுருக்காய் சுவாமி, நான் வந்து எனக்கு தாங்கவே இல்லை சுவாமி, உயிரை விட்டுலாம் பார்க்குறேன், புருஷனும் சரி இல்லை இவளும் சரி இல்லைன்னு என்னமோ சத்தம் போட்டேன். பேசாமல் இரு, என்ன இதுக்கெல்லாம் கத்துற நீ, என்ன பிரமாதமாக சொல்லியிருக்காங்க, ஏன்னா நல்லா இருக்குது நீ பேசுகிறது, இத்தனை வருஷம்லாம் ஏதாவது சொன்னாங்களா அவங்க, இது நன்றியே இல்லையா உனக்கு, ஒரு நாள் சொன்னதுக்காக தற்கொலை பண்ணிப்பாங்களா, இத்தனை நாள் இருந்ததுக்காக நீ உயிரோடு இருக்க வேண்டாமா, என்ன கிடக்க வச்சுட்டு இருக்கே நீ, ஏதோ அவங்க பேசியிருப்பாங்க, நீ என்ன பேசினியோ என்ன முன்னால் எல்லாம் என்ன பேசினியோ, நம்ம பேசுனது நமக்கு தெரியாது, அவங்க பேசுனது உனக்கு தெரியுது, சரி நீ போயிட்டேன்னு வச்சுக்கோ, உன் புருஷன் என்ன பண்ணுவான், நீங்கள் தான் வீட்டுக்குள்ளே புகுந்து புறப்பட்டு பேசிகிட்டு இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, அவன் என்ன சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் மாட்டு பண்ண கேட்கணுமா, சாப்பாட்டுக்கு அவங்கள கேட்கணும், துணிமணிக்கு அவங்கள கேட்கணும், இப்போ இடத்துக்கு கேட்கணும், புருஷன் கேட்பானா, நீ உன்னை விட வயசானோ அவனை விட்டுட்டு போகிறேங்கிறையே நல்லாவா இருக்குது அப்படின்னு ஓன்னு அழுதேன், எனக்கு தாங்கவே முடியலை. இப்போ அதுக்கு மேலே நம்ம அப்படி தப்பாக நினச்சிட்டோமே கிடையாது, சரியா அழாத பேசாமல் நீ வந்து கால் தான் சரியாயில்ல சரியாயிடும் அப்படின்னு சொல்லி விபூதியை வரவழைச்சு அவரே கொஞ்சம் காலை ஒசத்தி அந்த இதில் கம்ப்ளீட்டாக அவரே தடவி விட்டு கம்ப்ளீட்டாக வாய்க்கு போட்டு கொடுத்துட்டு கையில் விபூதியை சிருஷ்டி பண்ணி அந்த பாரு வீட்டுக்கு போ, என்ன சொன்னாலும் கண்டுக்காத, எல்லாருக்கும் பிரியம் இருக்குது, பிரியம் இல்லைன்னா தப்பு எனக்குப்படாத, நீ உனக்குன்னு ஒரு கடமை இருக்குது, நீ செய்ய வேண்டிய செஞ்சுட்டு பேசாமல் இரு, ரெஸ்ட் எடு, அவங்க வேலை செய்ய வேண்டாம்னா ரெஸ்ட் எடுத்துக்கோ, நீ பேசாமல் இரு, உடம்பை கெடுத்துக்காத, எல்லாம் சரியாயிரும், காலெல்லாம் சரியாயிரும், நல்லா சந்தோஷமாக இருப்ப, குடும்பத்தை எல்லோரும் ஒத்துமையாக இருப்பீங்க, வீடு நல்லா இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சார். தைரியமாக வீட்டுக்கு வந்தால் அவங்க எல்லோரும் ரொம்ப இது வெயிட்டிங், அதெல்லாம் கழிச்சு அப்படியே ராஜ உபச்சாரம் வந்ததும் எனக்கு உடம்பெல்லாம் சௌரியமாகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நானும் கொஞ்சமாக எல்லாத்தையும் என்னமா பேசினேன், நானே நினச்சிக்கிட்டேன், சாமி சொன்னமே நம்ம நாக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பயந்து பேசுவேன், இந்த மாதிரி இஷ்டத்துக்கெல்லாம் பேசுறதில்ல, நான் கடைக்கு நான் கொஞ்சம் மரியாதை அவங்க எல்லாத்தையும் பேசி பழகினேன், கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் ஆச்சு. குழந்தைகள் 2 பசங்க பேர பசங்க தந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு 3 வயசு அதுக்கப்புறம் இவங்க சுவாமி பக்கம் வருஷம் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி இப்போ 2 வருஷமாக நான் கூட்டிகிட்டு வரேன் சாமி தான். இது எனக்கு முதல்ல பார்த்ததும் இது பெரிய தாக்கத்தை ஏற்பட்டது. புட்டபர்த்திக்கு வரத்துக்கு முன்னாலே சுவாமி சம்பந்தமாக பல நிகழ்ச்சிகள் அது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதில் என்னாச்சு, நான் வந்து பஜனைக்கு போய் சில நாட்கள் கழித்து அங்கே கஸ்தூரி சார் வந்து அங்கே வந்து வாசவி மகால் வந்து பேசுகிறான்னு கேள்விப்பட்டேன். அப்போ அவரை போய் பார்க்குற போது அங்கே ஒரு கடையில் போய் சுவாமி ஃபோட்டோ ஏதாவது இருக்குமான்னு கேட்டேன். சுவாமி ஃபோட்டோ ஒன்றும் இல்லை, இல்லஸ்ட்ரேட் வீக்லியில் ஒரு படம் இருக்குது அப்படின்னா அந்த படம் வாங்கிட்டு வந்தேன். அதை வந்து வாங்கிட்டு கையோட ஃபோட்டோ போட்டு அதை பார்த்ததுக்கப்புறம் என் மனசில் அவரையே பார்த்துட்டு இருக்க போது நான் நினச்சேன், எல்லோரும் சாதாரணமாக சொல்லுவா, அம்மா துமைப்பேன் என்னை நீயே என் தாயை தந்தைன்னு சொல்லுவா கடவுளை பற்றி, அது லிட்ரேச்சர் தெரியும். நான் சுவாமிகிட்ட ஓப்பனாகவே பேசினேன், சுவாமி என்ன உங்களை அப்பாவோ அம்மாவோ வேறு ரிலேஷன்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது, எனக்கு இல்லாத உறவு ஒரே ஒரு உறவு அண்ணன் தான், எனக்கு உறவு இல்லை, நீங்கள் வயசில் மூத்தவர், அதனால் எனக்கு அண்ணன் இருக்கிற மாதிரி இருந்துட்டு அங்கேருந்து எனக்கு வேணுங்கிற உதவியெல்லாம் மாத்திரம் பண்ணுங்க, எனக்கு பிராப்தம் இருந்தால் உங்களை வந்து பார்க்குறேன், என் லெவல் வேறு உங்கள் லெவல் வேறு, உங்களுக்கு தரிசனம் கொடுக்கணும்னு சங்கல்பம் இருந்தால் எனக்கு கொடுங்க, ஆனால் அது 2க்கு மேலே குடும்பத்தை ஒத்துமை இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், நல்ல குணம் இருக்கணும், இதெல்லாம் மாத்திரம் கொடுங்க, மனுஷனுக்கு தேவையான இந்த நல்ல வஸ்துக்களை மாத்திரம் கொடுங்க கேட்டுக்கிட்டேன். அது அப்படியே இது வரைக்கும் நடந்துட்டு வருது. குடும்ப கஷ்டம் ஒன்றும் இல்லை, இப்போவும் நாங்கள் ஒத்துமையாக இருக்கோம், ஆரோக்கியத்துக்கு குறைவில்லை. இந்த ஒரு சுவாமி சொன்னதெல்லாம் அப்படி நிறைவேற்றுறேன். அப்புறம் அங்கே வந்து பாரின்னு ஒரு முஸ்லீம் இவர் அப்புறம் செக்ரட்டரி ஆஃப் தி சமித்தி இருந்தார். அப்போ எல்லாருக்கும் ஒரு செக்ரட்டரியாக போட ஒரு சந்தேகம் இருந்தது. ஒரு முஸ்லீம் அவர் நான்வெஜ் ஹோட்டல் நடத்தின்னு வந்தார், அவர் வெஜிடேரியன் தான், நான்வெஜ் ஹோட்டல் நடத்துகிறாரு, அவரை போய் சேர்த்துக்கலாமான்னு ஒரு சந்தேகம் இருந்தது. அவர் வீட்டில் கூட ஒரு பஜன் நடந்தது. அந்த பஜனில் துர்கா லட்சுமி சரஸ்வதின்னு பாடினார். சுவாமியுடைய தலைப்பட அசஞ்சிதாக எல்லாரும் சொன்னால் அப்போ அவரை பற்றி கேட்கணுன்னுட்டு இந்த இவா செக்ரட்டரி அப்பாயின்மெண்ட்னா அந்த காலத்தில் சுவாமிகிட்டே எல்லாம் போய் கேட்டு வாங்கிப்பான். ஏன்னா பக்கத்தில் இருந்ததுனால சுவாமி எதை எடுத்தாலும் சுவாமிகிட்ட போய் கன்சல்ட் பண்ணுறது. இவருக்கு இடம் கூட்டிட்டு சுவாமிகிட்ட போய் பார்க்கணும்னு போனபோது சுவாமி உடனே நேரையே பார்த்துட்டு என்ன பாரி என்ன மிலிட்டரி ஹோட்டல் ரொம்ப நல்லா நடக்கிறதா, எப்படி நடக்கிறது அப்படின்னு கேட்டதுமே இவருக்கு தெரிஞ்சு போச்சு, சுவாமி இஸ் அப்ரூவ்டு அப்படின்னு. அப்புறம் ஃபார்மலாக கேட்குறேன், சுவாமி எங்களுக்கு ஒரு தயக்கம்தான், அவர் வந்து இது மாதிரி நான்வெஜ் ஹோட்டல் நடத்துகிறாரே அப்படின்னும்போது, இது என்ன நீங்கள் நான்வெஜ்ஜுங்கிறது அது மாத்திரம் வாயில் சாப்பிட்றது மாத்திரம் தானே உங்களுக்கு வந்து கெடுதல், சாத்விக்காக ஆல் த 5 சென்சஸ் சாத்விக்காக இருக்க வேண்டாமா, இல்லை கண்ணு நல்லதை பார்க்கணும், காது அதெல்லாம் இருக்க வேண்டாமா, அதெல்லாம் பார்த்து தான் சாத்விக்குன்னு பார்க்கணும். இவருடைய குடும்பத்தினுடைய விவகாரம்லாம் நம்ம பிரச்சனைலாம் நம்ம தலையிட வேண்டாம்,
சமிதியில் அவர் எப்படி நடந்துக்கிறான்னு பாருங்க. அவர் ஒழுக்கமாக தான் நடந்துக்கிறாரு. அதை தவிர நீங்கள் ஃபுட்டுங்கிறத ரொம்ப கன்வென்ஷனலாக எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சார். ஸோ ஃபஸ்ட்டு அட்வைஸ் ரிசீவ்ட் ஃப்ரம் சுவாமி திஸ் தட் சென்சஸ் ஆர் டு பி கண்ட்ரோல்டுங்கிறது அந்த மெசேஜ் அது மூலமாக எனக்கு கிடைச்சது. நம்ம வந்து புட்டபர்த்தியினுடைய தரிசனத்தை பற்றி நான் இப்போ சொல்ல ஆசைப்பட்றேன். 50th பர்த்டே 1975 போது அப்போ எல்லோரும் பஸ்ஸில் வந்து இறங்கினோம். வந்து பார்த்தா ஒரே கூட்டம், இவ்வளோ கூட்டம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜனத்திரோட அங்கேயும் இங்கேயும் மோதினது. எல்லோரும் சொன்னால் எங்கேயும் போக வேண்டாம், பஸ்லேயே எல்லாம் பார்த்துக்கலாம், தூங்குறதுங்கிறது, பக்கத்துலேயே வெளியில் போய் பல்லெல்லாம் தேய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் உடனே வேகமாக ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு இது 2 உள்ளே போனோம். உள்ளே போனதும் கூட்டத்தில் ரொம்ப கூட்டத்தில் போய் நெரிசல் கூட்டத்தில் நின்றுட்டு இருந்தேன். அப்போ ஒரு 2 hours வரைக்கும் வெயிட் பண்ணோம். எங்களுக்கு வெயிட் பண்ணது ஒன்றும் சிரமம் தெரியலை. அப்போ வந்து சுவாமி வந்து ஒரு 5:30 மணி 6 மணி வாக்கில் சுவாமி மந்திரிலேருந்து வெளியில் வந்தார். வெளியில் வந்தது சின்ன வடிவம், தள்ளி இருந்து பார்த்தா இத்தினூட வந்துன்னு இருக்கார். எனக்கு ஒயிட் ட்ரெஸ்ன்னு ஞாபகம். வந்து நின்று கையை 2 தரம் ஆசீர்வாதம் பண்ணார். பண்ணிவிட்டு அப்படியே வேகமாக பூர்ணச்சந்திர ஆடிட்டோரிக்கு அவர் போயிட்டார். எனக்கு ஒரே ஃப்ரஸ்ட்ரேஷன். நான் வேறு ஏதோ இமேஜினேஷன் வந்தேன். பக்கத்தில் போய் அவர்கிட்ட தரிசனம் பண்ணலாம், அவர்கிட்ட விபூதி வாங்கிக்கலாம், என்னமோ யோஜனையே பண்ணாதபடி, அவருடைய டைமென்ஷனே தெரியாதபடி சாதாரண குரு மாதிரி நினச்சுன்னு குருங்கிற ஆங்கிளில் தெய்வம்னு தோணவே இல்லை. இவர் எப்படி எனக்கு குருவாக இருக்க முடியும்? பக்கத்துலேயே பார்க்க முடியாது, இவ்வளவு தள்ளி இருக்காரு, நமக்கு பிராப்தம் அவ்வளவுதான். இவரை தெய்வம்னு நினச்சிட்டு வெறுமனே தரிசனம் பண்ண சந்தோஷத்தோடு போய் வீட்டில் போய் அவரை பற்றி நினச்சிட்டு இருப்போம் அப்படின்ட்டு நினச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தேன். அப்போ அங்கேருந்து உள்ளே வந்து சுவாமி வந்து பார்த்துட்டு இருக்கிறப்போது அவருக்கு மூஞ்சி அங்கேயும் இங்கேயும் நாங்கள் கண்ணை நகர்ந்து பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா இப்படி சைலண்ட்டாக, எனக்கு என்ன சைலண்ட்டாக அமைதியாக இருக்கிறவ தான் குருன்னு ஒரு இம்ப்ரெஷன். அப்போ பார்த்துட்டு கொஞ்சம் என்கிட்ட டிவைன் டிஸ்கோர்ஸ் ஆரம்பித்தது. பேசுகிற போது சுவாமி சொன்னார், குரு என்ன புஷ்கோட்டா நினச்சி போது மாற்றுறதுக்கு, யூ ஷுட் பி ரெடி ஃபார் டெஸ்டிங். கண்ணை அசைச்சு தானே பாப்பா, நீ அதுக்கெல்லாம் பயந்தா அப்புறம் எப்படி ஆத்ம இதில் இருக்க முடியும்? நினச்சி போது குருவெல்லாம் மாற்றலாமா? என்ன பைத்திய காத்தணும்? நினைச்சா சாமி குருங்கிறது நினச்சி, இல்லைன்னா வேற எங்கேயா போகிறதா? இது என்ன அர்த்தம்? அது ஸ்டடி த மைண்டு வேண்டாமாங்கிறது மாதிரி பேசுகிறேன். தூக்கி வாரி போட்டது. நம்ம இங்கே நினச்சா அங்கே பேசுகிறாராகுது. நிஜமாகவே தெய்வங்கிறது தெரியும், பட் பிரத்யக்ஷ பிரமாணமாக இருக்குது. நம்ம எப்படியோ இவர் நம்ம நினைப்ப அவருக்கு தெரியுங்கிறதுனால இவர் தான் எனக்கு குருவாக இருக்கணும், எப்படி நடந்தாலும் பரவாயில்லை, உடனே மனசில் அப்படி மாறிடுது. அதுக்கு மேலே நிறையா பேசினார். அதெல்லாம் நான் வந்து சாதாரண ஞாபகம் இல்லை எனக்கு. இப்போ கடைசியில் முடிகிற போது அவர் சொன்னார், there is only one religion, there is a religion of love, there is only one caste of humanity, there is only one God, he is சத்யசாயின்னார். படிச்சுன்னு உடனே எனக்கு ஒரு ஃபீலிங், என்ன இது இவர் தம்பேரையே சொல்லிட்டு காடுன்னு சொல்லிக்கிறார், தப்பா, அது என்ன சுவாமி தப்பாச்சே அப்படி பேசாமல் அழிச்சுன்னு தோணிது. உடனே சுவாமி அங்கேருந்து பதில் வந்தது, ஐ do not mean this form of 5 foot tall, I mean the Lord for whom Satya is the base. கன்னத்தில் அரைஞ்சது மாதிரி இருந்தது. இப்போ ஒரு தாட்டு வந்தது, ஒரு கோயின்சிடன்ஸ் இல்லை. இப்போ ஒரு தாட்டு வந்து இப்படி ஒரு சுவாமி ஐ won't leave you அப்படின்னு நினச்சிருந்தேன் சந்தோஷத்தோடு. அப்போ திரும்பினேன். பஸ்ஸுக்கு திரும்பவும் எனக்கு இன்னொரு ஆசை, இவ்வளவு நம்ம அனுபவிக்கிறோமே, நம்ம தம்பி இங்கே கிண்டியில் இப்போ வந்து அவன் மாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கானே, அவனுக்கு இதை இப்போ சுவாமியை பற்றி சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, எனக்கே இப்போ தானே ரீசெண்டாக தெரியும், இந்த சான்ஸ் அவனுக்கு கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு படிக்குறையார அடுத்தாப்பில் இருந்த பஸ்ஸில் இருந்து என் தம்பி இறங்கி வந்தான். எனக்கு இதுக்கு மேலே எப்படா உனக்கு எப்படா தெரியும், நீ எப்படா இங்கே இறங்கி வரேன்னு கேட்டேன். அண்ணா நான் நடுவில் கிண்டி சாய்பாபா கோவிலுக்கு போவேன். ஏன்னா சாய்பாபா நாங்கள் ஷிரடி சாய்பாபா எனக்கு முன்னாலேயே தெரிவேன். அது போவேன். அங்கே போய் பஜன் கேட்டபோது அங்கே இது போல் சொன்னால், இது போல் அடுத்த வாரம் பஸ்ஸு புட்டபர்த்திக்கு போகும் அப்படின்னு சொன்னால், ஒரு 2 வீக்குக்கு அப்புறம்னு சொல்லி போனேன். நெக்ஸ்ட் வீக் வந்து கையில் பணத்தோடு அங்கே வந்து நின்னேன். அதுக்குள்ளே எல்லா டிக்கெட்டும் புக் ஆகிடுது. அதனால் இப்போ ஒன்றும் செய்யறதுக்கெல்லாம் இருந்தாலும் சுவாமி விஷயத்தில் மாத்திரம் நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. நீங்கள் கரெக்டாக லக்கேஜோடு வாங்க, பஸ்ஸு கிளம்புற நேரத்துக்கு கொஞ்சம் முன்னேரம் வாங்க. உங்கள் அதிர்ஷ்டம் ஏதாவது டிக்கெட்டு காலியாக இருந்ததுனாக்கா நீங்கள் அதில் வண்டி ஏறிடலாம், இல்லைன்னா நீங்கள் மாட்டு திரும்பி போயிடுங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை நானும் அது போல் வண்டி ஏறினேன். வந்ததும் பார்த்தா ஒரே ஒரு சீட்டு காலியாக இருந்தது. நான் ஏறி வந்தேன் அப்படின்னு. வாட் இஸ் திஸ்? இது ஒரு கோயின்சிடன்ஸ், எவ்வளோ கோயின்சிடன்ஸஸ் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு பிறகு அந்த இதில் அதுக்கப்புறம் தான் மறுநாளைக்கே சுவாமி தரிசனம். சுவாமி தரிசனத்தில் எனக்கு என்னுடைய ஞாபகத்துப்படி அன்றைக்கி அவர் ஹெலிகாப்டரில் வந்தான்னு எனக்கு ஞாபகம். ஹெலிகாப்டரில் இறங்கி சுவாமி மாடியில் இறங்கி அங்கேருந்து பால்கனியில் வந்ததாக எனக்கு ஞாபகம். ஹெலிகாப்டரில் இந்த ஃபார்ம் சிவப்பு அங்கி பார்த்ததை எனக்கு அந்த ஸ்பாட் பார்த்த ஞாபகம். இப்போ அங்கேருந்து இறங்கி நாம் கிழக்கு பக்கம் உட்காந்து நின்றுட்டு இருந்த அந்த கோழியில் அவர் மேற்கு தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பினார். திரும்பி பார்த்தா அப்படியே முடி வந்து கூந்தல் இது வரைக்கும் இருந்தது. அம்பாள் தான் கால் வரைக்கும் அப்படியே அழகாக இருந்தது. சிவப்பு அங்கி, சிவப்பு புடவை, சிவப்பு ப்ளவுஸு,
ஃபேஸ் அப்படியே அம்பாள் தான். நான் கசக்கி பார்த்தேன், அம்பாள் தான். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து மூக்க பஞ்சசதி எங்கள் தாத்தா பாடிய பழக்கம் எனக்கு. அதில் ஒரு 10-15 வயசு ஞாபகம். அதாவது காரண பரிச்சே துரூபா காஞ்சிபுர சீம்னி காம பீட்டகதான்னு ஆரம்பிக்கும். முதல்ல 3 ஸ்லோகத்தை எப்போவுமே சொல்லிட்டு இருப்பேன். அப்போ சொல்லிகிட்டே தான் பார்த்துட்டு இருந்தேன். அதை பார்த்து எனக்கு அதுக்கப்புறம் சுவாமின்னு வந்துட்டான்னு தெரிஞ்சுது. எனக்கு வைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடுது. அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு எத்தனை நேரம் சொன்னேன், சொல்லிகிட்டே இருந்தான். அன்றைக்கி எப்போ அதை நிறுத்தினேன்னு எனக்கு தெரியாது. அதுதான் அதுவும் இந்த என்னுடைய விஷன் வெரி பவர்ஃபுல். அந்த விஷனோட நான் இன்றைக்கி சாயந்தரம் இதுக்கு வீட்டு திரும்பினேன். மறுநாளைக்கு ஹோமம் நடந்தது. பூர்ணச்சந்திர ஆலயத்தில் ஹோமம் நடந்தது. ஹோமத்தில் சுவாமி கையசைச்சு கையில் நவகிரகங்கள் அப்படியே நவரத்னங்கள் அப்படியே அதை போர் பண்ணது தெரியும். அது ரொம்ப சுவாமி பிரத்யக்ஷங்கிறத நிரூபிக்கிறது. பல நிரூபணங்களை எனக்கு வந்து காமிச்சு கொடுத்து என்னை தன் பக்கம் இழுக்கிறதுக்கு சுவாமி எனக்கு நினச்ச சுவாமி என்னை இழுக்கிறதுக்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படணுமான்னு தோணித்து. எனக்கு இப்படி நீங்கள் கஷ்டப்படணுமான்னு தோணித்து. நான் சந்தேகப்பட்டே இருக்கேனே, நீங்கள் வந்து நிச்சயமாக கொடுத்துட்டே இருக்கேன்னு தோணுது எனக்கு. அந்த பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வீடு திரும்பிட்டோம். நார்மல் ஈவெண்ட்ஸு சிவராத்திரிக்கு நான், எங்கள் மிஸ்ஸஸ்ஸு, பசங்க, அப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்டு பானுமத்தின்னு அவங்க ஒரு ஃப்ரெண்டு, அவங்க கூட வந்தாங்க. அவங்க ஃபேமிலி பிரச்சனை அவங்களுக்கு ஜாஸ்தி. சுவாமி நம்பிக்கையில் அவளுக்கு ஏதோ எத்தனா எப்படியோ குணமானா சரின்னு கூட வந்தாங்க. கூட வந்தோம் எல்லோரும் போய் சிவராத்திரிக்கு இந்த சுவாமியினுடைய அந்த மந்திரிக்கு தாப்பில் இருக்கிற மணலில் தான் அப்போ தங்குவோம். அப்போ சிவராத்திரி அங்கேயே கூடாரம் போட்டு உட்காந்துருந்தோம். உட்காந்துருந்தபோது நான் வந்து கரெக்டாக அந்த 6 மணிக்கு எங்கள் பஜனைக்கு இதுக்கு போயிட்டேன். போய் ஒரு 3-4 ஹவர்ஸ் அங்கே உட்காந்துட்டே இருந்தேன். உட்காந்து மணி 10 ஆச்சு. எனக்கு உட்கார முடியலை. நான் யூஸ்வலாகவே தூங்கி பழக்கம், தூக்கத்தை நிறுத்த முடியலை. நான் சரி பரவாயில்ல என்னால் முடியலையேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இங்கே வந்ததும் அவங்க என்ன பண்ணாங்க, கேள்வியெல்லாம் கேட்டாங்க. சாமி சாதாரண மனுஷன் தானே, சாதாரணமாக தான் பேசுகிறாரு அப்படிங்கிறது மாதிரி அவங்க, அதாவது தெய்வங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாது, சாதாரணமாக அவர் என்ன பண்ணுவார், யார்கிட்ட பேசுவார், யாரெல்லாம் வருவாங்கன்னு இப்படி என்னமோ கேட்டபோது எனக்கு இவளுக்கு தெய்வ பக்தியே இல்லை, பாவம் பக்தி இல்லாமல் ஏதோ பேருக்கு வந்திருக்காங்கன்னு நினச்சின்னு நான் சாதாரணமாக சொன்னேன். அதை பற்றி என்ன அப்படின்னு நான் வந்து 4 மணிக்கு திரும்ப எழுந்திருந்து போய் அங்கே போய் பஜனையில் கலந்துட்டேன். உள்ள ஒரு கில்ட்டு காம்ப்ளெக்ஸ். சுவாமி சிவராத்திரின்னு கூட சுவாமி இது பண்ண முடியாமல் இப்படி வீக்காக இருக்கேனே, என்ன ஒரு குறிப்பிட்ட நாள் கூட நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலையே, இன்றைக்கும் இப்படி என்ன தூங்கிட்டேனே, என்ன பிரயோஜனம், சிவராத்திரின்றது என்ன பிரயோஜனம், இப்படி போய் இருந்தால் என்ன அர்த்தம்னு எதையோ நினச்சிட்டு உட்காந்துருந்தேன். ஒரு 6-6:30 மணிக்கு சுவாமி வந்து டிஸ்கோர்ஸ் ஆரம்பித்தார். சொன்னார், இதுபோல் நாள் பூரா சிவராத்திரி முழுக்க கண் முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சீட்டாடிகிட்டே இருந்தால் அது என்ன சிவராத்திரி ஆகுமா? அதே போல் மனுஷன் கோவிச்சுக்கிண்டு ஒய்ஃபிட்ட கோவிச்சுட்டு சாப்பிட மாட்டேன்னு பண்ணிட்டு வந்தால் சிவராத்திரி விரதம் ஆகுமா? என்ன இதெல்லாம் உண்மையிலே 1 மணி நேரமாவது சுவாமியை நினச்சி உருகி நீ வந்து ஃபுல்லாக சுவாமியை தியானம் பண்ணினா அதுதான் சிவராத்திரி ஆகும் அப்படின்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய நேர்மையான ஒரு சந்தேகம், அதுக்கு நேர்மையான மருந்து பத்தி 2 சுவாமி கொடுத்துட்டாரேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதோடு திரும்பி போனதுக்கப்புறம் அப்போ அந்த லேடி வந்து, இது விபூதி வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்டால், இல்லையம்மா விபூதி அங்கே இல்லையம்மா, கிடைக்கலையம்மா. என்னங்க சுவாமியை போய் பார்த்துட்டு விபூதி வாங்கி வரீங்க, சுவாமி சந்நிதியில் போனால் விபூதி கிடைக்காதா உங்களுக்கு அப்படின்னா. அரேஞ்சுமே இருந்தது. நேற்று வரைக்கும் மனுஷன் பேசியிருந்தவ திடீர்னு சாமின்னு சொல்லிட்டு அடைவ, நம்ம தான் பைத்தியம் போல் இருக்குன்னு வாங்கி ஊழலாம் தேடி பார்த்தேன். அங்கேருந்து இந்த ரூமில் ஏதோ ஒரே ஒரு விபூதி பேக்கெட் கொண்டு வந்து கொடுத்தேன். சரி அப்படின்ட்டு எடுத்தவ அந்த விபூதி இதை எடுத்து பர்ஸை திறந்தான். பர்ஸு பூரா விபூதி, இல்லை பர்ஸு பூரா விபூதி. எனக்கு பரவசமாகிடுச்சு. அவள் ரொம்ப கேஷுவலாக அவள் அதை அக்செப்ட் பண்ணிட்டு அவள் உள்ள விபூதியை போட்டு அவன் மட்டும் மூடிட்டான். யார் பக்தா, அவள் டிவோட்டியா நான் டிவோட்டியா? ஷி ஹஸ் அக்செப்டட் தட் இஸ் காட். இட் ஹஸ் நாட் சர்ப்ரைஸ்டு சார். நான் பக்தின்னு சொல்லிகிட்டு இருக்கேன், எனக்கு அதிசயமாக இருக்குது, ஒன்றும் புரியலை. அதனால் நம்ம ஜட்ஜ்மெண்ட்டு என்ன எப்படி ஜட்ஜ் பண்ணுறது, என்ன பண்ணுறது தெரியாது. நமக்கு தோற்றத்தை கண்டு சொல்ல முடியாது, நடத்தியை கண்டு சொல்ல முடியாது. நம்ம அதெல்லாம் லாயக்கில்லை. அப்போக்கப்போ சுவாமி தலையில் குற்றம் நறுக்கு சின்ன விஷயமாக கூட்டிகிட்டே இருக்க, சின்ன குட்டாக கொடுத்துட்டுருக்கார். புத்தி நமக்கு வரணுமா இல்லையா அப்படின்னு நினச்சேன். அப்புறம் நாங்கள் வீடு திரும்பினோம். ஐ ரிமெம்பர் தட் 1976 சேலத்தை விட்டு போகிறதுக்கு முன்னால் தான் இந்த கான்ட்ரவர்சியை நான் படித்தேங்கிற ஞாபகம். அந்த வேளையில் சுவாமியை பற்றி ஒரு சர்ச்சை இருந்தது. அப்போ பிளிட்ஸு இவர் ரிப்போர்ட்டர் கரஞ்சியார் ஒரு பேட்டி கொடுத்தார். நான் சொல்கிறதெல்லாம் என்னுடைய நினைவுக்குன்னு பேசுகிறேன். கோர் ஈவெண்ட் கரெக்டு. அப்போ குறைஞ்ச வந்து இவரை போய் கேட்டார், யார் வைஸ்வான்ஸில் அவரை போய் கேட்டதும், உங்களுக்கு பாபா மேலே உங்களுக்கு என்ன குறைபாடு, எதுக்காக நீங்கள் இப்படி கேட்குறீங்கன்னு தான் அவர் சொன்னார். அவர் வந்து சின்ன பொருளெல்லாம் எங்கேயோ கொண்டு வராரு, அப்போட்டுமா எங்கேருந்தோ கொண்டு வர சாமர்த்தியம்லாம் இருக்கலாம், எனக்கு தெரியாது. அவருடைய பெரிய இது பூஷணிக்கா மாதிரி பெரிய வஸ்துவெல்லாம் அவரால் கிரியேட் பண்ண முடியுமா? அவர் நடத்தியே சந்தேகமாக இருக்குது எங்களுக்கு. அப்புறம் அவரை போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி, எங்கள் யார் ஹூ ஆர் யூன்னு கேட்டால், ஐ ஆம் காட்
அண்ட் யூ ஆர் ஆல்சோ காட், ஐ நோ ஐ ஆம் காட், யூ டூ நாட் நோ யூ ஆர் காடுங்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப ஏற்றுக்கவே முடியலை. இப்படியெல்லாம் இதெல்லாம் தே ஆர் நாட் அக்செப்டபிள். இது நார்மல் கான்வர்சேஷனில் இது ஒன்றும் ஒத்து வரவே இல்லையே இப்படி பேசுகிறது, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது இவர் பேசுகிறது அப்படின்ட்டு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் கரஜியை இவர்கிட்ட சுவாமிகிட்ட கேள்வியெல்லாம் நான் இன்டர்வியூ எடுக்கலாமான்னா, சுவாமி கேளுங்கள் நீங்கள் கேட்டது சொல்கிறேன் அப்படின்னார். உடனே சுவாமியை பற்றி ஜெனரலாக அவர் கேட்டார், உங்களுடைய மிஷன் ஆஃப் லைஃப் என்னன்னு கேட்டதுக்கப்புறம் அப்புறம் ஒரு வார்த்தை அவர் கேட்டார். இதுபோல் ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் தலையை கை வச்சுன்னு அவருக்கு சமாதி அனுபவம் கிடைக்குது, அதுபோல் வில் யூ கிராண்ட் சச் கைண்ட் ஆஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் டு தி டிவோட்டீஸ்னு கேட்டார். நோ, ஐ ஓன்ட் டூ இட். அது தட் வாஸ் ஒன்லி அ டெம்பரரி ஃபினாமினன். அதுக்கப்புறம் அவர் விவேகானந்தா கேம் பேக் டு த வேர்ல்டு. பட் மை இஸ் நாட் பேஸ்ட் அப்பான் தட். மை டிரான்ஸ்ஃபர்மேஷன் வில் பி கிராஜுவல், ஸ்லோ அண்ட் பர்மனண்ட் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு தென் வாட் இஸ் த டோட்டல் அப்ஜெக்டிவ்? டோட்டல் அப்ஜெக்டிவ் இஸ் டு ரேஸ் தி கான்ஷியஸ்னஸ் ஆஃப் தி ஹியூமனிட்டி ஹையர் அப்படி சொன்னார். சொன்னதுக்கப்புறம் பாபா வைஸ் சான்சலர் இஸ் லெவலிங் சார்ஜஸ் எகென்ஸ்ட் யூ, அதெல்லாம் பதில் சொன்னேன் என்ன அப்படின்னு கேட்டேன். சொன்னார் அவர் தே ஆர் வெரி ப்ரிஜிடிஸ்டு. முதல்ல அவள் ஆரம்பிக்கிற போதே ப்ரிஜிடிஸோடு ஆரம்பிக்கிறார். தே ஆர் நாட் கோயிங் டு லிசன் டு மீ. என்ன பதில் சொன்னாலும் தே ஆர் நாட் கோயிங் டு பி கன்வின்ஸ்டு. அப்புறம் பின்னால் காலேஜ் அண்ட் ஓஜிஸ் அண்ட் ஹெரால்டரை பற்றி நானும் படித்து பார்த்தேன். அது தெரிஞ்ச வரைக்கும் காலேஜ் அண்ட் தே ஹவ் கான் investigated about Swami. There was a report that he has appeared in 2 places at the same time. ஒன்று கேரளாவில், இன்னொன்று வெங்கடகிரியா. அந்த இடத்துல 2 இடத்துலையும் அவங்க போய் விசாரித்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இது பண்ணி எல்லா வாட்டையும் கையெழுத்தாக வாங்கிட்டு வந்தாங்க. அதே போல் ஹெரால்டனுக்கு சுவாமி ஒரு மோதிரம் வரவழைச்சி கொடுத்ததாக கேள்வி. அந்த மோதிரத்தில் என்னாச்சு, இது ஒரு சின்ன ஸ்டோன் ஒன்றும் அது தவறி விழுந்து கொடுத்து அதை 2ஆம் தரம் காமிச்ச போது ஸ்டோன் மிஸ்ஸிங்னு பார்த்ததும் சுவாமி ப்ளூ இன் ஹிஸ் ப்ரெசன்ஸ் ஹி ப்ளூ இட் அப் அண்ட் தென் த ஸ்டோன் அப்பியர்டு. இதெல்லாம் அப்புறம் பின்னால் பாய்ச்சி போய் தெரிஞ்சுக்கல. அப்புறம் இன்னொரு நான் கேள்விப்பட்டது, ஹெரால்டன் ரோட் ஹிஸ் வைஃப் ஐ சா காட் வாக்கிங் அன் எர்த்னு சொன்னதாக எனக்கு பிரஸ்தாபம்.